கள்ளக்குறிச்சி மீண்டும் ஒரு முறை சர்ச்சையில் இருக்கிறது. இந்த முறை கள்ளச்சாராயம் என்கிற விவகாரம். 53 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்களா? 193 நபர்கள் இந்த மதுவை அணிந்து மிக சீரியஸான கண்டிஷன்களில் சேலம், கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டார்கள். 30க்கும் மேற்பட்ட நபர்கள் இன்னைக்கு கூட சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பார்க்கப்படுகிறது. எவ்வளோ சீரியஸ் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். கள்ளக்குறிச்சி மீண்டும் ஒரு முறை சர்ச்சையில் இருக்கிறது. இந்த முறை கள்ளச்சாராயம் என்கிற விவகாரம். 53 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்களா? 193 நபர்கள் இந்த மதுவை அணிந்து மிக சீரியஸான கண்டிஷன்களில் சேலம், கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டார்கள். 30க்கும் மேற்பட்ட நபர்கள் இன்னைக்கு கூட சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பார்க்கப்படுகிறது. எவ்வளோ சீரியஸ் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த 193 நபர்கள் மட்டும்தான் இந்த மதுவை அணிந்தார்களா, அல்ல நாடு முழுவதும் இதே போன்ற பிரச்சனை இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்தீர்களா? நிச்சயமாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஹரியானா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது. கள்ளச்சாராயம் எந்த அளவில் டேஞ்சரஸாக இருக்கும் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு சிறிய ரிசர்ச் எடுத்தோம். இதில் மெத்தனால் மட்டும் கலப்பதல்ல, பழைய பேட்டரி அல்ல பல்வேறு விதமான கெமிக்கல்ஸ்களையும் கலந்து வருகிறார்கள், உடனடியாக போதை ஏறுவதற்காக. இன்னொரு விஷயம், எதற்காக இந்த மக்கள் இது போன்ற இல்லீகல் லிக்கரை போய் குடிக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, கடையில் விற்கக்கூடிய மது 100-120 ரூபாய் இருந்தால் இந்த மது வெறும் 60 ரூபாய், 50 ரூபாய். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா, இதில் இருக்கக்கூடிய போதை கடையில் கிடைக்கக்கூடிய அந்த பாட்டிலை விட, மதுவை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் என்கிற விஷயத்தை விட சாராயம் காட்சி எத்தனையோ ஆண்டுகளாக அதில் பழங்களை போட்டு பல்வேறு விஷயங்களை போட்டு ஒரு மதுக்காக, ஒரு போதைக்காக பயன்படுத்தினார்கள். ஆனால் அந்த தருணத்தில் இது போன்ற கெமிக்கல்ஸ்களை பயன்படுத்த மாட்டார்கள். எதற்காக இந்த கெமிக்கல்ஸ்கள் பயன்படுத்தப்படுகிறது, இதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் MS பிரசாந்த் அவர்கள் தலைமையில் இந்த ஸ்டேட்மெண்ட் வெளிவந்திருக்கிறது. 193 நபர்கள் இந்த மதுவை அணிந்திருந்தார்கள். அதிலிருந்து 140 நபர்கள் சேஃபாக இருக்கிறார்கள், 53 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா, கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 30 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 4 பேர் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள். 4 பேர் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனையில். இதை தொடர்ந்து, அதாவது இந்த விவகாரம் வெளிவந்த உடனேயே ஒட்டுமொத்த தமிழக போலீஸ் ஆக்டிவாக இருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. திருச்சினாப்பள்ளியில் நேற்று இரவு ஒரு 250 லிட்டர் மதுவை பறிமுதல் செய்வதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பிரதீப் குமார் மற்றும் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் வருண்குமார் தலைமையில் இந்த திடீர் ரெய்டு நடந்ததாக எடுத்து காட்டுகிறார்கள். இது வெறும் கண்துடைப்பிற்காக மட்டும்தான் என்று ADMK மற்றும் BJP அந்த குற்றச்சாட்டை எடுத்து வைத்தால் கூட இது உண்மையாக தான் தெரிகிறது. ஏன்னா இது இன்னைக்கு நேற்று வெளிவந்த பிரச்சனை கிடையாது. கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த விவகாரத்தை பற்றி எங்களுடைய ஒரு டீம் ரிசர்ச்சில் இறங்கியது. அதாவது களத்தில் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு டேட்டாக்களை, பல்வேறு ரிப்போர்ட்ஸ்களை நாங்கள் எடுத்து வைத்தோம். எப்படி கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், எப்படி இந்த இடத்தில் இந்த அளவில் இந்த மது விற்பனைக்கு வந்தது யாருக்குமே தெரியவில்லையா என்று கேட்கும்போது, இல்லை சார், இது இன்னைக்கு நேற்று இல்லை, எத்தனையோ ஆண்டுகளாக இந்த பிஸ்னஸ் இங்கே நடக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஏழைகள் இந்த மதுவிற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இது முதல் முறையாக இந்த இன்சிடென்ட் நடக்கவில்லை, பல்வேறு முறை இந்த மாதிரி நடந்திருக்கிறது. ஆனால் இது இந்த அளவில், அதாவது
53 நபர்கள் உயிரிழந்ததாக இதுதான் முதல் முறை என்று கூறுகிறார்கள். சரி, எப்படி இந்த மது இங்கே வருகிறது என்று கேட்கும்போது, இங்கே காய்ச்சவில்லை என்றால் அப்போ இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை பகுதி, எங்கே அந்த மலைப்பகுதின்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, அருகே இருக்கக்கூடிய கல்வராயன் மலை என்பது ஒரு வெஸ்டர்ன் காட்டை சார்ந்த ஒரு நபர். ஃபுட் ஹில்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர், கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில், டவுன்லேருந்து 30 கிலோமீட்டர், கள்ளக்குறிச்சி பார்டர்லேருந்து நீங்கள் பார்த்தீர்கள்னா வெறும் 5 கிலோமீட்டர் தான் இந்த மலை இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 பஞ்சாயத்து யூனியன் இந்த இடத்துல இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் கூலி வேலை பார்க்கிறார்கள், சின்ன சின்ன வேலைகளை பார்க்கிறார்கள். விவசாயம் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஒரு 50-60 வருடமாக அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிஸ்னஸே இந்த கள்ளச்சாராயம் என்பதை அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கள் கூட இந்த விஷயத்தை எடுத்து வைத்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன் அல்ல, அங்கே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களிடம் நாங்கள் கேட்டபோது டிவிஎஸ் 50ல் சாதாரணமாக இந்த ட்ரக் டியூப்ஸ்களில் கட்டி எடுத்து செல்வதை நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த விதமான ஆக்ஷனும் இல்லாமல் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. போலீஸார்களுக்கு நிச்சயமாக தெரியும் சார், இதெல்லாம் ஒளிந்து மறைந்து எதையுமே இவர்கள் செய்யவில்லை. அப்படியே எடுத்துகிட்டு போவார்கள், எங்களுக்கு முன்னாடி எடுத்து போவார்கள். அங்கங்கே சின்ன சின்ன கடைகள், கிராமங்களில் போய் இந்த விற்பனை நடக்கும். இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நெக்ஸஸ் இருக்கிறது சார். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெக்ஸஸ் வெறும் போலீஸ் மட்டுமல்ல, அரசியல்வாதிகள் கூட இதில் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே இப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்த பணக்கார வர்க்கம், ஒட்டுமொத்த பவர் இருக்கக்கூடிய வர்க்கம் பணத்தை சம்பாதிப்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 45,000க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே வசித்து வருகிறார்கள். அவர்களுடைய உயிருக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாமல் அவர்களுடைய உயிருடன் இந்த நபர்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டாண்டுகளாக. எப்படி இந்த விஷயம் நடக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, கச்சரா பாளையம் என்கிற இந்த ஸ்டேஷனுக்கு கீழே தான் இந்த இஷ்யூ நடந்திருக்கிறது. இந்த ஸ்டேஷன் வட்டாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். உதய சூரியன் பொன்முனியுடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபராம் எம்எல்ஏவாக இருக்கிறார். இன்னொரு நபர் வசந்தம் கார்த்திகேயன், இவர் ஈவா வேலுடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் என்று கூறி வருகிறார்கள். முக்கியமாக உதயசூரியன் என்கிற இந்த நபர், இவருக்கு தெரியாமல் இந்த இடத்தில் ஒரு காக்கா கூட பறக்க முடியாது, ஒரு இலை கூட நகர முடியாது. கடந்த 25 ஆண்டுகளாக அரசியல் செய்யக்கூடிய இந்த நபர் அங்கே இருக்கக்கூடிய மிக பாப்புலர் மற்றும் அல்லாமல் ஒரு பவர்ஃபுல்லான பொலிட்டிஷியனாகவும் இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய போலீஸார்கள் அப்படி யாரையும் நீங்கள் பிடிச்சிட்டீர்கள்னா கூட அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்தால் போதும், உடனடியாக அந்த கேஸ் ஒன்றுமில்லாமல் போய்விடும் சார். அப்போது எப்படி இந்த கள்ளச்சாராயத்தை யாருமே கண்டுகொள்ளவில்லை என்று நீங்கள் பார்க்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிச்சயமாக கள்ளச்சாராயம் என்கிற இந்த கேஸ் அப்பப்போ வெளி வந்து கொண்டு தான் இருக்கும். நியூஸ் பேப்பரில் நாங்கள் எத்தனையோ முறை பார்த்திருக்கிறோம். அங்கே கள்ளச்சாராயம் பிடிபட்டிருக்கிறது, இங்கே கள்ளச்சாராயம் பிடிபட்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் மாஃபியாக்களுடன் போலீஸாரும் கைகோர்த்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, போலீஸார்கள் கள்ளச்சாராயம் மாஃபியாக்கள் அவர்களிடம் ஒரு தகவலை கொடுப்பார்களாம், இத்தனாம் தேதி நாங்கள் ரெய்டு அடிக்க போகிறோம் என்று. அந்த பானைகளில் சாராயம் இருக்காது, வெறும் தண்ணி, அந்த மாதிரி விஷயங்களை தான் வைத்திருப்பார்கள். ஒரு டம்மியான ரெய்டை போட்டு 4-5 பேர் இதே பழங்குடியினர்களை கைதும் செய்து கூட்டி செல்வார்கள். அவர்கள் தான் இந்த வேலையை பார்த்தபடி. அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சுவது டவுனில் கிடையாது, கள்ளக்குறிச்சிக்குள் கிடையாது, கல்வராயன் மலை என்கிற மலைப்பகுதியில் தான் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது. அங்கே காய்ச்சி கீழே இறக்கி கொண்டு வரும்போது தான் இங்கே சப்ளை ஆகி கொண்டிருக்கிறது. இதோடைய இன்னொரு இஷ்யூவை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த கள்ளச்சாரத்தை குடிக்கக்கூடிய நபர்கள் ஏழை பாலைகள் மட்டும்தான். இந்த கொஞ்சம் கூட பணம் இருக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் குடிக்க மாட்டார்கள். காரணம், கடையில் விற்கக்கூடிய மதுவோடைய விலை 100 ரூபாய், 120 ரூபாய். இங்கே குடிச்சிங்கன்னா 50 ரூபா, 30 ரூபாய்க்கெல்லாம் நீங்கள் குடிக்கலாம். அந்த மதுவிற்கும் இந்த மதுவிற்கும் இருக்கக்கூடிய அந்த போதை இது 4 மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால் இதை குடிக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இருக்கிறார்கள், கிராமப்புறங்களில் இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது எப்படி அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், எம்எல்ஏ இதையெல்லாம் தாண்டி இந்த விஷயம் நடந்திருக்கிறது. எத்தனை நாட்களாக இது நடக்கிறது என்று இந்த கேள்வியும் கேட்டு பார்த்தோம். 50லிருந்து 60 வருடமாக இந்த கள்ளச்சாராய மாஃபியாக்கள் இங்கே வேலை பார்த்து வருகிறார்கள். உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த டம்மி ரெய்ட் போடும்போது 4-5 பேரை கைது செய்து கூட்டிச் செல்வார்கள். 4-5 நாட்கள் பின் நீங்கள் பார்த்தீர்கள்னா அவர்கள் வெளிதான் இருப்பார்கள். அதாவது அவர்களுக்கு உடனடியாக பெயிலும் கிடைத்துவிடும்.
டிவிஎஸ் 50யில் டியூப் வழியாக எடுத்து செல்லக்கூடிய 50லிருந்து 60 கிராமங்கள் இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அவர்களிடம் வேற எந்த விதமான வேலையுமே கிடையாது. கூலி தொழில் செய்வார்கள் சார். கூலி வேலை தான் அவர்களுக்கு வேலை, இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன இல்லீகல் வேலையை பார்த்து வருகிறார். அதாவது ஒட்டுமொத்த பழங்குடியினர்களை நீங்கள் தவறாக கூற முடியாது. அதிலிருந்து ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் இது போன்ற லிக்கர் மாஃபியா, கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கள்ளச்சாராய மாஃபியாக்களுக்காக வேலை பார்த்து வருகிறார்கள். அதனால்தான் இது போன்ற விஷயம் நடந்திருக்கிறது. இதை முற்றிலும் ஒழிக்காத வரை கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இதே போன்று உயிரிழந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று கூறினார்கள். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, எங்களுடைய ரிசர்ச் டீம் இன்னும் ஒரு சில தகவலை கொண்டு வந்தது. இந்த தகவலை நீங்கள் பார்க்கும்போது உயிரிழந்த நபர்களுடைய எண்ணிக்கையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டிவிட்டேன். கிட்டத்தட்ட 193 நபர்கள் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று. கள்ளச்சாராயம் விவகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா 2022ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த டேட்டா படி 1,40,649 கேசஸ்கள் ரெஜிஸ்டர் ஆனது. பெண்கள் மீது 11,828 கேசஸ்களும் 1,39,697 கேசஸ்கள் ஆண்கள் மீதும் ரெஜிஸ்டர் ஆனது. இதை தாண்டி எந்த அளவில் இந்த கள்ளச்சாராயம் பிடிபட்டது என்று அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா 8,89,995 லிட்டர் ஒரே ஒரு வருடத்தில் கள்ளச்சாராயம் பிடிபட்டிருக்கிறது. வர்த் 17,79,990 ரூபாய் இதற்கான விலை. இதை தாண்டி இன்னொரு இடத்தில் 5,18,019 லிட்டர் கிட்டத்தட்ட 2,07,20,760 ரூபாய் மதிப்பிற்கான இந்த கள்ளச்சாராயம் இன்னொரு இடத்தில் பிடிபட்டது. அதாவது ஒரு வருடத்தில். இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா எரிசாராயம் 37,217 லிட்டர் பிடிபட்டது. இன்னொரு இடத்தில் இதே எரிசாராயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா 30,263 லிட்டர் தமிழகத்தில் மட்டுமே பிடிபட்டதாக இந்த தகவல் வெளிவந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சியை சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 15 பஞ்சாயத் 41,025 மக்கள் வசிக்கக்கூடிய இந்த இடத்தில் பெரும்பாலானவர்கள் ட்ரைபல் கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள், அதாவது மலையாளிஸ் என்று கூறக்கூடிய இந்த மைக்ரேட்டட் ஃப்ரம் காஞ்சிபுரம் என்று கூறுகிறார்கள். அதாவது காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பழங்குடியினர்கள் தான் இங்கே அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்படுகிறது. அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டை எடுத்து வைத்து எப்படி நீங்கள் தப்பிக்கலாம் என்கிற அந்த கேள்வியும் எடுத்து வைக்கப்படுகிறது. அதாவது ஒட்டுமொத்த பழங்குடியினர்கள் மீது இது போன்ற குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்து அவர்களுக்காக எந்த விதமான வேலையும் பார்க்காத அரசாங்கங்கள் அவர்களும் இதற்கான பதில் கொடுக்க வேண்டும். அப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களுக்கு மாற்று வேலை நீங்கள் எது செய்தீர்கள் யாருக்குமே தெரியாது. அவர்களுக்கான வேலை வாய்ப்பிற்காக என்னெல்லாம் இந்த நாட்டு அரசாங்கம் செய்ததாக யாருக்குமே தெரியாது. இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் போன மதுவிலக்கு. இதே பட்டியலில் 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு லிக்கர் ப்ரோஹிபிட்டட் ஆக்ட் 1937 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டது. இந்த அமெண்ட்மெண்ட்டிற்கு பின்பு ஏஐஏடிஎம்கே கவர்மெண்ட் அவர்கள் 23ஆம் தேதி நவம்பர் மாதம் 2003ஆம் ஆண்டு அவர்கள் எடுத்து வைத்த ஒரு விஷயம், தமிழ்நாடு கவர்மெண்ட் had not taken any action despite the Central Road Transport Ministry asked more than 15 years to remove liquor shops over National Highway. நேஷனல் ஹைவேவில் இருக்கக்கூடிய பல்வேறு டாஸ்மாக் கடைகளை நீக்கணும் என்று கூறிய பின் கூட எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. தமிழ்நாடு ஹைகோர்ட் மார்ச் 31ஆம் தேதி 2013ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பை கொடுத்ததற்கு பின்பு 504 டாஸ்மாக் கடைகளை நீக்கினார்கள். 1500 டாஸ்மாக் கடைகள் அந்த இடத்தில் இருந்தது. 2016ஆம் ஆண்டு டிஎம்கே மற்றும் பிஎம்சி 2 பேருமே தன்னுடைய மேனிஃபெஸ்டோவில் எழுதிய விஷயம், நாங்கள் வந்தோம் என்றால் நாங்கள் பூர்ண மதுவிலக்கை கொண்டு வருவோம். ஆனால் அதற்கு பின்பு ஜெயலலிதா தான் மீண்டும் ஒரு முறை பதவியில் ஆட்சியில் அமர்ந்தார். ஜெயலலிதா அவர்கள் வெறும் 500 கடைகளை மட்டும்தான் நீக்கினார் 24ஆம் தேதி மே மாதம் 2016ஆம் ஆண்டு. இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள்னா அடுத்த வருடம் அவர் கூறிய விஷயம் 6672 கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நான் க்ளோஸ் செய்து விடுவேன், முறித்து விடுவேன் என்று. ஆனால் 2017ஆம் ஆண்டு 500 கடைகள் மீண்டும் ஒரு முறை க்ளோஷருக்கு வந்தது. சுப்ரீம் கோர்ட்
தாக்கப்பட்ட ஒரு வழக்கின் தீர்ப்பிற்கு பின்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமாக அந்த ஹைவேஸில் இருக்கக்கூடிய 3321 மதுக்கடைகளை மூடணும் என்று ஒரு தீர்ப்பு வெளிவந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெறும் 1300 கடைகளை மட்டும்தான் மூடினார். காரணம், அவருக்கு எடுத்து வந்த இன்னொரு ஆக்ஷன், அதாவது அனைத்தையுமே மியூனிசிபல் ரோடாக கொண்டு வந்து அதை காட்டி 3321 கடைகளை மூடக்கூடிய அந்த தீர்ப்பை எதிர்த்து வெறும் 1300 கடைகளை மட்டும்தான் மூடினார்கள். இதைத் தொடர்ந்து பல்வேறு ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ்கள் எங்கள் கையில் கிடைத்திருக்கிறது. இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா, என் கையில் இருக்கக்கூடிய இன்னொரு ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். என் கையில் இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்டை பார்த்தீர்கள்னா, பார்லிமெண்ட்டில் எடுத்து வைத்த இந்த விஷயம், லோக்சபாவில் ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது. குவர் தானிஷ் அலி கொடுத்த இந்த பதிலை நீங்கள் பார்த்தீர்கள்னா, 19 ஜூலை 2022ஆம் ஆண்டு லோக்சபாவில் கேட்கப்பட்ட இந்த கேள்வியில் 2016ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு வரை எத்தனை பேர் உயிரிழந்தார்கள், நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஆஃப் இந்தியா கொடுத்த இந்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, அந்த பட்டியல் என் கையில் இருக்கிறது. அதற்கு பின்பு எதுவுமே வெளிவரவில்லை. 2022ஆம் ஆண்டு தான் இந்த கடைசி டேட்டா வெளியானது. இதை லோக்சபாவிலும் இதை எடுத்துக்காட்டினார்கள். இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், அசாம், பீகார், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ் போன்ற தமிழ்நாடு, திரிபுரா, உத்தரப்பிரதேஷ், இந்த பட்டியலே இருக்குது. கிட்டத்தட்ட 28 ஒவ்வொரு மாநிலத்திலுமே இந்த கள்ளச்சாராயம் என்கிற பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. மொத்தம் 947 நபர்கள் 2022ஆம் ஆண்டு 16லிருந்து 20ஆம் ஆண்டு வரை 22ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 1000 நபர்கள் கள்ளச்சாராயம் வழியாக உயிரிழந்திருக்கிறார்கள். இது ரெக்கார்ட். கள்ளச்சாராயம் வழியாக இவர்கள் இறந்தார்கள் என்கிற அந்த ரிப்போர்ட் வழியாக வெளிவந்த டேட்டா மட்டும்தான் இது. இதே என்சிஆர்பி டேட்டா படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, நம்பர் 1 ஸ்டேட் உத்தரப்பிரதேஷாக இருக்கிறது. 137 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்போ இந்த சம்பவத்திற்கு பின்பு தமிழ்நாடு தான் நம்பர் 1ஆக மாறப்போகிறது. பஞ்சாப் 127 நபர்கள் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் 108 நபர்கள், கர்நாடகாவில் 104 நபர்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சீரியஸான விஷயம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், எந்த அரசியல் கட்சி இருந்தால் கூட இது போன்ற சம்பவங்களில், இது போன்ற இன்சிடென்ட்களில் தன்னுடைய கட்சியை பார்த்தோ அல்ல தன்னுடைய கட்சியை சார்ந்த நபர்களை பார்த்தோ எந்த விதமான சப்போர்ட்டும் நீங்கள் செய்யக்கூடாது. இந்த இடத்தில் இந்த தவறு நடந்திருக்கிறது. கள்ளச்சாராயம் ஒரு மிகப்பெரிய சீரியஸான ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்கணும். கள்ளச்சாராயம் மட்டுமல்ல, டாஸ்மாக் கடைகளும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எத்தனையோ வழிகள் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் கூறுவார்கள், மதுவால் எவ்வளோ பெனிஃபிட் வருதுன்னு நீங்கள் பாருங்கள், மதுக்கடைகளை வைத்து எந்த அளவில் தமிழ்நாட்டிற்கு ஆதாயம் கிடைத்து கொண்டிருக்கிறதுன்னு பாருங்கள், அப்போ அதெல்லாம் விட்டுவிடலாமா என்று உங்களால் கேட்க முடியும். ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த பட்டியலை நீங்கள் பார்த்தீர்கள்னா, 2019-20ஆம் ஆண்டு 33,122 கோடி ரூபாய் தமிழக அரசாங்கத்திற்கு லாபம் கிடைத்ததாக கூறுகிறார்கள். 2020-21ஆம் ஆண்டு கொஞ்சமாக அதிகரித்திருக்கிறது, 33,811 கோடி ரூபாய். 21-22 36,050 கோடி ரூபாய். கடைகள் குறைந்து கொண்டு தான் இருக்கிறது, ஆனால் பணம் எங்கேயுமே குறையவில்லை. 22-23இல் 44,121 கோடி ரூபாய், 23-24இல் 45,855 கோடி ரூபாய். இந்த அளவில் பணம் எப்படி எந்த வழியாக வரும் என்று கூறுவீர்கள். தமிழ்நாடு ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு மாநிலம். இங்கே பல்வேறு இண்டஸ்ட்ரீஸ்கள் இருக்கிறது, போர்ட் இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு போர்ட் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய போர்ட்ஸ்களை உங்களால் டெவலப் செய்ய முடியும். பல்வேறு வழியாக தமிழ்நாடு அரசாங்கத்தால் வருமானத்தை கொண்டு வர முடியும். ஆனால் கூட தமிழ்நாடு அரசாங்கம் இது போன்ற மதுவை மட்டும் வைத்தே நாங்கள் சம்பாதிப்போம் என்று கூறும்போது அது ஒரு அரசாங்கத்திற்கான ஒரு சரியான பதில் கிடையாது. நீங்கள் உடனடியாக மூட தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இது போன்ற நபர்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் உயர்த்தலாம். மது வழியாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து தான் நாங்கள் ஒரு ஸ்டேட்டை நடத்துகிறோம் என்று நீங்கள் கூறும்போது நீங்கள் இந்த ஸ்டேட்டை சரியாக நடத்த தகுதியற்றவர்கள் என்று
மிக தெளிவாக தெரிகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், படித்த இளைஞர்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கொள்ளுங்கள், அனைத்திலுமே டாப்பில் இருக்கிறது தமிழ்நாடு. ஒட்டுமொத்த இந்தியாவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுடைய நிலை எவ்வளவோ பெட்டராக இருக்கிறது. ஆனால் கூட தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு நிலையில் இந்த அளவில் உயிரிழந்த நபர்கள் இருக்கிறார்கள். இந்த அளவில் அரசே நடத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகளும் இருக்கிறது. அப்போது இந்த டாஸ்மாக் கடைகளை விட்டால் தமிழ்நாட்டு அரசாங்கத்தால் இந்த நாட்டை, இந்த மாநிலத்தை நடத்த முடியாது என்று நீங்கள் கேட்கிறீர்களா? கிடையாது. வழிகள் பல இருக்கிறது. ஆனால் ஷார்ட்கட் வழியை ஒரு அரசாங்கம் கையில் எடுக்கும்போது அந்த ஷார்ட்கட் வழியை விட்டுவிட்டால் எங்களுக்கு வருமானம் வராது என்று நினைக்கும் போது தான் மிகவும் வேதனையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சரியான வேலைவாய்ப்பு, சரியான பாதுகாப்பு அல்ல சரியான வழியை இந்த நாட்டு அரசாங்கங்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுமே தேடி கொடுக்கக்கூடிய அந்த அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் நிச்சயமாக ஒரு ஆபத்தான விஷயமாக இருந்தால் கூட இதே இடத்தில் அரசாங்கம் அதற்கான ஆக்ஷன் ஏன் எடுக்கவில்லை என்கிற இந்த கேள்வியும் வருகிறது. டாஸ்மார்க்கும் அல்ல மதுக்கடைகளும் அதே போன்ற ஆபத்தான நிலையை தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. வெறும் வருமானத்திற்காகவே ஒரு அரசாங்கம் மதுக்கடைகளை நடத்தி வருவதும் தவறு. இது போன்ற கள்ளச்சாராயத்தை கண்டுகொள்ளாமல் அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய அந்த அதிகாரிகளும் செய்யக்கூடிய விஷயம் தவறு. வெறும் ஒரு சில அரசுகளை மட்டும் காட்டி இதை நாங்கள் ஒழித்து கட்டி விட்டோம் என்று நீங்கள் கூறினீர்களா? அது எங்கேயுமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். முழுமையாக கம்ப்ளீட்டாக நீங்கள் இதை தடை போடாத வரை இதே போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும். கவனமாக இருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.